பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம். அந்த மகாபாரதத்துக்குள் அற்புதமான பாரிஜாத்தத்தில் இருக்கின்ற தேனாக இருப்பதே பகவத்கீதை. இதுவரை முதல் ஸ்லோகம், முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம், 18 ஸ்லோகங்களை பார்த்து வருகிறோம். இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்தில் மகாபாரத யுத்தம் நடந்தது, அதில் பாண்டவர்களும் கௌரவர்களும் எப்படி தங்களுடைய வீரர்களை அணிவகுத்து நிற்க வைத்திருந்தனர், அதனை பார்த்து மலைத்து துரியோதனன் துரோணாச்சாரியாரிடம் பாண்டவர்களுடைய எவ்வளவு நேர்த்தியாக அவர்களுடைய வீரர்களை அணிவகுத்து நிற்க வைத்திருக்கிறார் பார்த்தீர்களா? அது மட்டுமல்ல, உங்களிடமே வித்தை பயின்று உங்களையே சாய்ப்பதற்கு எதிரணியில் எவ்வளவு தைரியமாக சேனாதிபதியாக திருஷ்டத்யும்னன், ஒவ்வொருவரிடமும் பார்த்தோம்னா பீமனை போன்ற பலம் உள்ளவர்களாக அவர்கள் இருக்கின்றனர் என்று துரியோதனுடைய அந்த விஷாதத்தை தெரிவிப்பது போல ஆரம்பிக்கிறது முதல் அத்தியாயம். இப்போ துரோணாச்சாரியார் கிட்ட துரியோதனன் இந்த மாதிரி பேசிட்டே இருந்தா இதற்கு தீர்வு என்ன? அப்போ பீஷ்மாச்சாரியார் தன் சிம்மநாதத்தை செய்தார். அதை தொடர்ந்து சங்கநாதம் செய்தார். அவரவர் கையில் வைத்திருந்த அந்த சங்கம் அது அனைத்துமே பெருமை வாய்ந்தது. அவர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய சங்கநாதத்தை முழங்கினர். இப்போ இதுவரையிலும் நாம பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயத்திலே 18 ஸ்லோகங்களை பார்த்திருக்கும். 19வது ஸ்லோகம், சகோஷோ தார்த்ராஷ்டிராணாம் சகோஷோ தார்த்ராஷ்டிராணாம் ஹிருதயானி விதாரயத் தபஸ்ஸ பிருத்திவீம் சைவ துமுளோ பியனுத்ராநாதவன். இப்போ பார்த்தீங்கன்னா, பாண்டவர் பக்கமும் சரி கௌரவர் பக்கமும் சரி அவரவர் சங்கநாதத்தை முழங்கினர். அது எப்படி அப்படின்னா, பூமியும் வானமும் நடுங்குவது போல அமைந்திருந்தது அந்த போரினுடைய முழக்கம், சங்கத்தினுடைய சப்தம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்ல போனா, திருதராஷ்டிராதிகளினுடைய இதயங்கள் வெடித்து சிதறும்படி இருந்தன. இதுவரை போர் போர் என்று பேசிக்கொண்டிருந்தோம். போர்க்குளத்தில் நின்றாயிற்று, இதோ போர் ஆரம்பமாயிற்று என்பதை அந்த கடைசி நேரம் வர 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 அந்த சங்கநாத துவனியிலேயே என்ன சொல்லுது, ஒரு விதமான நடுக்கத்தை உணர்ந்தனர் வீரர்கள். 20வது ஸ்லோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத விவஸ்திதான் திருஷ்வா தார்தராஷ்டிரான் கபித்வஜஹ பரவிர்தே சஸ்திர சம்பாதே தனுர் உத்யம்ய பாண்டவஹ ரிஷிகேஷம் ததா வாக்கியம் இதம் ஆக மகீபதே என்பது 20வது ஸ்லோகம். இப்போ 2 அணியும் நின்ற வர்ணனையை கூறியாயிற்று. அவரவர் கையில் இருக்கக்கூடிய சங்கநாதம் முழங்கியாயிற்று. இந்த நேரத்தில் ஒரு அற்புதமான தேர், அந்த தேர் எப்படின்னா துவஜத்தில் ஹனுமனை கொண்டது. அந்த தாங்கிய தேரிலே பாண்டுவின் மகனாக இருக்கக்கூடிய அர்ஜுனன் ருத்ரதேவர் மேல் தபஸ் செய்து தான் பெற்ற காண்டீபம் என்கின்ற அற்புதமான வில்லினை ஏந்தி, அது போக அம்புகள், வற்றாத அம்புகள் வந்து கொண்டே இருக்கக்கூடிய அதனை ஏந்தி அணி வகுக்கப்பட்ட அந்த படையில்
எங்கு அந்த படையின் மத்திய பாகத்தில் அந்த தேரை நிறுத்த அங்கு பார்த்த காட்சி எப்படி அப்படின்னா, திருதராஷ்டிரனுடைய உடன் பிறந்தவர்கள் அத்தனை பேரையும் பார்த்தார். பார்த்த உடனே இனம் புரியாத ஒரு சஞ்சலம் ஏற்பட்டது. பார்க்க போனா அவர்கள் செய்த தவறு அதர்மம் தன் கண்முன்னே நின்று ஒரு வெறியோடு அவர்களை தாக்குவதற்கு முனைந்திருக்க வேண்டும். ஆனால் அர்ஜுனுடைய மனதில் என்ன இருக்கிறது என்றால், இவர்கள் எல்லாம் நம் உறவினர்கள் தானே. எவ்வளவு பெரிய மகா பாபிகள்! நியாயமாக கிடைக்கக்கூடிய ராஜ்யத்தில் ஒரு ஊசுமினை அளவும் தரமாட்டேன் என்று சொன்னவர்கள், தந்திரமாக நம்மளுடைய செல்வத்தை எல்லாம் பகடை ஆட்டத்தினால் அபகரித்தவர்கள், அபகரித்ததோடு அற்றுமல்லாது வனவாசத்திற்கு அனுப்பியவர்கள், அந்த மகா சபையிலே எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ திரௌபதிக்கு அவமானத்தை தேடித்தந்து நம்மையெல்லாம் கூனி குறுகச் செய்தவர்கள், இத்தனை அதர்மங்களை செய்தவர்கள் இவர்கள் என்கின்ற எண்ணம் சிறிதும் இல்லை அர்ஜுனன். அதுதான் இப்பொழுது அவர்கள் மேலும் இவன் அந்த பாசத்தை வைத்துள்ளார். இத்தனை பேர் நின்றிருக்கிறார்களே, இவர்கள் நம்மளுடைய உறவினர்கள் அல்லவா? ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி சண்டை போடுவது நியாயமாக இருக்குமா? ஒருவர் கொன்று அவங்க இறந்த பின்பு கிடைக்கக்கூடிய ராஜ்யத்தினால் ஏதாவது சுகம் கிடைக்குமா? அது நியாயம்தான் ஆகுமா? என்னை சிறுவயதில் தூக்கி வளர்த்த பீஷ்மாச்சாரியார் இதோ இருக்கிறார். பாடம் சொல்லிக் கொடுத்த துரோணாச்சாரியார் இதோ இருக்கிறார். சிறு வயது முதல் யாரோடு நான் என்னுடைய நேரத்தை அதிகமாக கழித்தேனோ என்னுடைய உடன் பிறந்தவர்கள் எதிரே நிற்கின்றார்கள். இதையெல்லாம் பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு எது ஏதோ தோண ஆரம்பிச்சுடுது. நாம் இனிமேல் போர் புரியணுமா? இவர்களை என்னுடைய வில்லினால் அவர்களை கொன்று அதன் சுகத்தை அனுபவிக்கும் அளவிற்கு இதனால் வருகின்ற பாவம் என்ன? அந்த மகா பாபம் நிச்சயமாக அதை அனுபவிக்க நான் தயாராக இல்லை என்று நான் காட்டிற்கு சென்று தபம் செய்ய போகிறேன் என்கின்ற எண்ணத்தை பகவான் கிருஷ்ணனிடம் கூற ஆரம்பிக்கிறான். அடுத்து அந்த அர்ஜுனன் என்ன பேசினான் என்பதை ஸ்லோக வடிவத்தில் பாருங்க. சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமேச்சுத யாவத் கேதான நீரீஷேகம் யோத்து காமான் அவஸ்திதான் கைர்மயா சக யோத்தவ்யம் அஸ்மின் ரணசமுத்யமே. அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணனை பார்த்து, என்றுமே வெற்றி வெற்றி, அதை தவிர வேறு எதையும் அறியாத பகவான் கிருஷ்ணரே, தோல்வி என்பதை அறியாதவரே, இப்போ இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய மனதிலும் போர் புரியக்கூடிய ஆவலினால் அத்தனை பேரும் கூடியிருக்கின்றனர் இங்கே. ஆனால் எவர்களோடு நான் இந்த போரினை செய்ய வேண்டும்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, தயவு செய்து இவர்கள் ஒவ்வொருவரையும் நான் இன்னும் மிக அருகில் காண வேண்டி இருக்கிறது. ஏன்னா பார்த்தவுடன் தெரிந்துவிட்டது இவர்கள் அனைவருமே என்னவர்களே என்று. இன்னும் யார் யார் என்பதனை மிக அருகில் பார்க்க வேண்டுமானால் இரு சேனையின் மத்தியில் அந்த ரதத்தை நிறுத்துமாறு அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணனுக்கு கூற, பாருங்க, பகவான் கிருஷ்ணன் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன். அவன் நினைத்தால் நினைத்த மாத்திரத்தில் எதுவும் நடத்த முடியும். ஆனால் ஒரு பக்தனுக்காக அவனுடைய தேரை ஓட்டுவது இழுக்கல்ல. பக்தனுக்காக எதையும் செய்பவன் பரந்தாமன் என்பதனை நிரூபிக்கக்கூடிய காட்சி நாம் பார்த்து கொண்டிருக்கும் போதே நம் மனதில்
அதில் நம் வாழ்வியல் என்ன என்பதை சிந்திக்க அறிய வேண்டும். எந்த அளவுக்கு தன்னுடைய நிலையிலிருந்து பக்தனுக்காக இறங்கி வருகிறான் பரந்தாமன் என்பதை கவனிக்க வேண்டும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, யாராவது தன்னுடைய முயற்சியால் தன்னுடைய சாதனையினால் இறைவனை அடைந்தவர்கள் அப்படின்னு யாராச்சும் ஒருவர் இருக்கிறாங்களான்னா இல்லை. பகவானை அடைவதற்காக அந்த வழியில் சென்று கொண்டிருப்பார்கள். உதாரணத்துக்காக அவனே கதி என்றான் பிரகலாதன். ஆனால் பிரகலாதன் நேரா போய் சுவாமியை பார்த்தானா? இல்லை. சுவாமியாக வந்து பிரகலாதனுக்கு அருள் புரிந்தார். இதுதானே. துருவன் எப்படியாவது இறைவனை கண்டுவிட வேண்டும் என்று தபம் செய்தான். அந்த தபத்தில் என்னன்னா, தந்தையினுடைய மடியில் உட்கார வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஆசையோடு ஆரம்பித்தார். ஆனால் ஒன்று சொல்லட்டுங்களா, வழியில் எப்பொழுது நாரதரை பார்த்தானோ அப்பொழுதே தந்தை தொடை மேல் அமரக்கூடிய பாக்கியம் அவனுக்கு கிடைத்து விட்டது. அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய கிளேசம் ஒரு தவசீலரை பார்த்தவுடனே அந்த எண்ணம் பூர்த்தியாயிற்று. அதற்கு மேல் பகவானை காண வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு துருவன் தபம் செய்தான். அவனை தேடி இறைவன் வந்தார். ஆதி மூலமே என்று கூறிய அந்த கஜேந்திர ஆழ்வார் அவரை தேடி இறைவன் வந்தார். அப்போ எந்த பக்தனும் இறைவனை தேடி போக வேண்டியதில்லை. இறைவனுக்காக அவனை காண வேண்டும் என்கின்ற ஆசையை மட்டும் மனதில் உள்ளுறுத்தி அதற்கு உண்டான அந்த பயணத்தில் நீங்கள் வந்து கொண்டே இருந்தீர்களே ஆனால் இறைவன் உங்களை ஆட்கொள்வான். ஒருவேளை அவன் ஆட்கொண்டு விட்டால் பாருங்க, பக்தர்களுடைய அடிமை என எந்த வேளையும் சிறிது பெரிது என்று பார்க்காது அவர்களுக்காகவே இருப்பவன் பகவான். பாண்டவர்கள் ராஜசூய யாகம் செய்தனர். அந்த நேரத்தில் பகவான் ஒரு பெரிய ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அந்த யாகங்கள் எப்படி இருக்கிறது என்று பார்த்தாலே போதுமானதாக ஆகிவிட்டது. இதைத்தான் பாண்டவர்களும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் செய்யும் பொழுது பகவான் கிருஷ்ணன் தானாக விரும்பி ஏற்ற அந்த வேலை என்ன தெரியும்னா, அந்த ராஜசூய யாகத்திலே அத்தனை பேரும் உணவு உண்டார்கள் இல்லையா? அந்த எச்சில் இலையை நான் தான் எடுப்பேன் என்று அந்த வேலையை பொறுப்பாக தன்னகத்தே நான் செய்கிறேன் என்று முன் வந்து எடுத்துக்கொண்டவன் பகவான் கிருஷ்ணன். பக்தர்களுடைய வீட்டினிலே அந்த யாகத்தில் சாப்பிட்ட எச்சிலை எடுப்பது என்னுடைய வேலை. அப்போ பகவானுடைய பார்வையிலே எந்த வேலையும் சிறுமை பெருமை என்பது இல்லை. ஒன்று, நிதர்சனமான எதையும் எதிர்பார்க்காத அத்தியந்த ஒரு பக்திதனை ஒருவன் காண்பித்தால் பகவான் அந்த பக்திக்கு அடிமையாகி விடுகிறார். இப்போ அர்ஜுனன் அந்த ரதத்தை நிறுத்த சொல் அப்படின்னு சொன்ன உடனே 23வது ஸ்லோகம் என்ன சொல்றது அப்படின்னா, யோத்சமானான் அவேஷேகம் யயே தேத்ர சமாகதாக தாத்தராஷ்டிரஸ்ய துர்புத்தேர் யுத்தே பிரிய சிகீஷயா. இப்போ எப்பவுமே நல்ல எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாதவன் யார் அப்படின்னா திருதராஷ்டிரன். நம்ம பார்த்திருக்கோம், கலியினுடைய அவதாரம். அந்த திருதராஷ்டிரனுடைய மகன் துரியோதனன். திருதராஷ்டிரன் ஆக்சுவலி அவன் நல்ல ஒரு கந்தர்வன். அவனுடைய பெயரே கந்தர்வனாக இருக்கும் பொழுதே அவனுடைய பெயர் திருதராஷ்டிரன். அவனுக்கு கலியே மகனாக பிறந்தான். அவனே துரியோதனன். அந்த குழந்தை பிறந்த உடனே அத்தனை பேரும் சொன்னாங்க, இந்த குழந்தையை கொன்னுடு திருதராஷ்டிரா, நிச்சயமாக உனக்கு நற்பெயரை வாங்கி தரமாட்டான், மாறாக இந்த வம்சத்தையே அழிப்பதற்காக பிறந்தவன் இவன். 100 குழந்தைகள் பிறந்திருக்கிறது, அதில் ஒருவன் போனால் தப்பில்லை என்று பார்த்தவர்கள்
அத்தனை பேரும் அறிவுரித்த திருதராஷ்டிரரிடம். ஆனால் அந்த புத்திர வியாமோகம் என்று இருக்கிறதே, கடைசி வரை எவ்வளவு பேர் எவ்வளவு உபதேசம் செய்தாலும் அதை செவிமடுக்கவில்லை திருதராஷ்டிரன். காரணம் பாருங்க, அந்த பிள்ளையின் மேல் இருக்கக்கூடிய வாஞ்சை. இது கூட நமக்கு பாடம். நம்ம குழந்தையா இருந்தாலும் தவறு செய்தால் தவறு தான். அதை ஆரம்பத்தில் நீங்கள் கண்டிக்க தவறினீர்களே, ஆனால் நம் குடும்பத்திற்கனுடைய நாசத்திற்கு அவனே காரணமாகி விடுவான் என்கின்ற பாடத்தை எடுத்துரைக்கிறது. பார்த்தீர்களா? இப்போ இன்னும் 23வது ஸ்லோகம் என்ன சொல்கிறது என்பதனை இன்னும் சற்று விரிவாக நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.